அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. துபாயிலேருந்து உங்கள் சம்சுபாய். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. துபாய் தமிழ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கனை வச்சு தான் சமைக்க போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ். நல்லா வந்திருக்கு. அருமையாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம சமைச்ச பிரியாணி. இன்ஷா அல்லாஹ். நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து சிக்கன் பிரியாணி நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறோம். சிக்கன் 1 கிலோவை எப்போதும் போல் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கு. அடுத்து வந்து வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கு. தக்காளி 3 பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கிராம்பு ஏலம் எல்லாம் சேர்த்து ஒரு 50 கிராம் இருக்குது. பாஸ்மதி ரைஸு கழுவி ஊற வச்சுருக்குறேன். ஒரு 1/2 கிலோ வந்து 200 கிராம் இருக்குது. அதோட ஆட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்குறோம். புதினா கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கு. இப்போ எண்ணெயை ஊற்றுறோம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போதும் எண்ணெய். ஏலக்காயெல்லாம் கொஞ்சம் போட்டு பொரிக்கிறோம். அதில் அதோடு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதங்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து பொன்னிறத்தில் வரணும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது மக்களை. பொண்ணு வரைக்கும் வரணும். இப்போ தக்காளியாக போட்டுருவோம். தக்காளியை போட்டு நல்லா ஒரு கிண்டு இது பச்சை மிளகா தேவையான போட்டாச்சு. வந்து மல்லி இப்போ நம்ம வந்து மசாலா போட போகிறோம். பிரியாணிக்கு மசாலா போட போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டாச்சு மக்களை. ஜீரகத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்குவோம். அப்புறம் வந்து மிளகாத்தூள். நம்ம உரப்பு வந்து நார்மலான உரப்பு தான் வச்சுருக்கோம். அதனால் ஒரு 3 போட்டிருக்கோம். சரிங்களா? 3 போட்டு நல்லா கிண்டணும். உப்பு கொஞ்சம் அதிலே போட வேண்டியதான். ஒரு தேவைக்கேற்ப கம்மியாக போட்டுக்கணும். கடை பார்த்துக்கலாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டணும். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை தண்ணியை வடிச்சிட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்ட வேண்டியதுதான். இப்போ வந்து அதை நல்லா கிண்டி விட்டு கறி தண்ணி ஊற்றுற வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம். இஞ்சி பூண்டுலேயே நல்லா கறியை இப்போ வேக வைக்கணும். அதுலேயே ஒரு 3/4 பாத்துக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். தயிர் வந்து இப்போ 1/2 கப்பு நம்ம வந்து போட்டுடலாம். வெங்காயம் இருந்துச்சுல அதில் வந்து 1/2 கப்பு போட்டாச்சு. போட்டு எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டி அளவு தான் தண்ணி. இந்த கிளாஸில் தான் நம்ம அரிசி அளந்தோம். இப்போ அதே கிளாஸ்லேயே வந்து 1க்கு 1.5ங்கிற கணக்கில் ஒரு 3.5 கப்பு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கிறோம். கட்டாயிடுச்சு. 2 ஊற்றியாச்சு. இது ஒரு 3 ஒரு 1/2 கப்பு சேர்த்து ஊற்றிக்கிறோம். 3 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கொதித்து வந்ததை ஒரு கிண்டிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு இறக்கணும்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ வந்து நல்லா நம்ம அதை வந்து கிண்டிட்டு நல்லா மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே தான் புதினா மல்லியை நம்ம போடணும். முதல்ல போட்டோம்னா கீழே வந்து உட்காந்துடும்.
இப்போ எல்லாமே போட்டாச்சு. இதில் உள்ள அரைச்ச ஜாமாங்க புதினா மல்லி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. கோழியும் நமக்கு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ரைஸை நம்ம போட்டுடலாம். பார்த்து அவ்வளோதான், பிரியாணி வேலை முடிஞ்சிச்சு. இது ஃபுல்லாக போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே தம்மில் போட்டுற வேண்டியதுதான். வந்து நம்ம அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி அப்படியே தம்மை போட்டுற வேண்டியதுதான். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து தம்மை போட்டாச்சு, தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதை தம்மில் போட்டாச்சு. சிம்மில் அடுப்பை வச்சு கீழே ஒரு தட்டை வச்சு அதை மேலே போட்டாச்சு. தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருவோம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்ஷால்லா நல்லா வந்திருக்கு. அருமையாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம சமைச்ச பிரியாணி. இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. நல்லாயிருக்கு. நீங்களும் இன்ஷால்லா அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லது.